சக்குண்டு 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 குழந்தைய பாக்குற மாதிரி சாமான் சாமான் நித்திர இல்ல தெரியுமா? பாருங்க 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 ஓட போறார் ஓட போறார் ஓட போறார் ஓட சு அச்சா பாய் அம்மாவுக்கு மாண்டு வா பிபி 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 தம்பி உச்சுக்கும் ஜோக்கேட்டு பாப்போம் காட்டுங்க பாப்போம் அம்மா வச்சு கொண்டு கிடக்குது ரெண்டாவது புரியும்பா அப்பனே சாமத்துல உடம்பு அழுகுது பாப்பா. அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைய தினம் நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்களோட வீட்டை தான் நிற்கிறோம். அதாவது இப்போ வீடியோ எனக்கு எடுத்து கொண்டிருக்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அனுஷியா அக்கா. அப்போ அனுஷியா அக்கா வந்து என்னோட வீடியோ மாதிரி யோசிப்பீங்க 9:30 வந்து நாங்கள் டிரைவர் பழக போகணுமே அனுஷியா. அதாவது வந்து லைசன்ஸுக்கு வந்து இது பழக போகணும். அன்றைக்கு ஒருக்கா போய் வட்டம் அடித்தேன் நாங்களே ஏன்னா அந்த மோட்டர் சைக்கிள் வந்து வித்தியாசம் லான்சர் மோட்டர் சைக்கிள். அப்போ அதில் வந்து ஓட கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது. அது வட்டம் அடிக்கலாம். அந்த மோட்டர் சைக்கிள் வந்து எங்களுக்கு கைக்கு பறிச்ச எல்லாம் கிடக்கு. அதால தான் பழகிட்டா அது தந்தா அடிப்போம். ஏன்னா அது கண்ட்ரோல் இருக்கு. ஆனால் அதில் அனுவை கொஞ்சம் வாழ்த்தோணுமே தெரியுமே. நான் வந்து டெய்லி மோட்டர் சைக்கிள் ஓடுறேன். நான் வந்து அப்படி ஓடுறது இல்லை. என்ன வசந்த் கடைக்கு மோட்டர் சைக்கிளுக்கு கொண்டு வர்றது ஏஞ்சம்மா வேத்திருக்கிறபடியெல்லாம் எனக்கு அந்த மோட்டர் சைக்கிள் வந்து ஓட்டம் குறைவு. ஆனாலும் அந்த வட்டத்தை வந்து காலை உண்டாம சரியான முறைக்கு அடிச்சது. அதான் நீ என்ன சொல்லுவான் பயத்தால கொஞ்சம் லூஸ் ஆகாம உடம்பு அப்படி இறுக்கி ஒரு டிசைனை ஓடினு உண்மையாக அந்த டிசைனை நான் காட்டுவேன். அந்த வீடியோ எடுக்கலாம் போயிட்டு எடுக்கலாம் நான் ஓடுறது எடுக்கலாம் நீ ஓடுறது இன்றைக்கு வந்து 8 அடிக்கணும். அப்போ நேற்று நம்மளே பேச்சு விடும் எங்களுக்கு. ஏன்னா நேற்று நம்ம வந்து காலமோடியை வந்து பழக வர சொன்னார். நாங்கள் போவே இல்லை. நேற்று ஆஸ்திரேலியாவில் இருந்த ஒரு அம்மா வந்தான்னு சொல்லி போவே இல்லை. அப்போ இன்றைய தினம் வந்து நாங்கள் வந்து விளக்கிட்டு நிற்கிறோம் போடுறதுக்கு. அப்போ இன்றைக்கு சொன்னவர் காலமே பின்னேரமும் வரட்டுமா. அப்போ இன்றைய தினம் வந்து சமையலும் இல்லை. இப்போ 12 மணியாக வரட்டும். உண்மைதான். நான் இந்த வருஷம் பிறந்தது 1ஆம் தேதியிலிருந்து ஒரே வீட்டில் இருக்கு. அது அளவுக்கு ஓட்டம் பாட்டம் கொண்டாட்டமா கிடக்குது. பர்த்டே அப்போ அங்கேயும் போகணும். அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வசந்த் வந்து வெளுக்கிட்டு வச்சிருக்கு தம்பி குட்டியை. இப்போ எங்கே கூட்டிக் கொண்டு போக வந்து பார்த்தீங்கன்னா சார்வாக்காவிட்ட கூட்டிக் கொண்டு போகுது. ஏன்னாண்டா சார்வாக்கா இன்றைக்கு உண்மைக்குமே அம்மா விட்ட போயிருந்தவா. இப்போ தம்பி குட்டியை பார்க்குறதுக்கு யாரும் இல்லைன்னா பிறகு சரி என்னைப்படி தங்களோட வீட்டை வச்சு தான் அப்போ இது மதிய நேரம் சாப்பாடு வந்து தம்பி குட்டிக்கு தீத்துறன்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ வசந்த் இப்போ வந்து வெளுக்கிட்டு வச்சிருக்கு தம்பி குட்டியை கொண்ட கடையில் ஜோக்கேட்டர் மைண்ட் போய் அப்படியே வந்து சார்வாக்காவிட்ட கொண்டே. ஆனால் 11 வரணும். ஆத்திய நான் தானே தோணும். ஓ அம்மா என்ன மோட்டர் சைக்கிளில் கொண்டு போகிறேன். ஓ ஏன்னா நாங்கள் அப்படி சொல்கிறோம். ஆனால் வந்த ஒழுங்கின்படி தான் முடியணும். ஒழுங்கு அப்படிதான் முடியும். அது உண்ட கட்ட நல்லா அடிக்காடான்னு இப்போ வஞ்சு போது அதுதான். அப்ப சரி இப்ப வசந்த் வந்து இப்ப தம்பி குட்டியே கூட்டிட்டு போகுது. வாங்க பாப்போம். ஓய் தம்பி குட்டிக்கு என்ன வாங்கி கொடுக்க போறீங்க? பிபி 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 வாங்கி கொடுக்க போறீங்களா? அப்பா ஓடி பாருங்க ஓடி பாருங்க. பிள்ளைவர போய் பாருங்க கும்பல போய் அப்போட போய் சொக்கா வேண்டிய போதும். பிபி பிபி வேண்டாம் ஏமாக்கும். ஓடி போய் அக்கா ஆனா படிக்க போயிட்டு இப்போ எங்களோட போக்குண்டு எங்கே போகுது? அப்பாட பிபி பிபி வாங்க ஓடி போய் ஓடியாங்க பிபி வாங்கின்றோம். ஓடுங்க அப்புறம் ஓடி வந்து தானா ஓடி வந்து பாருங்க 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 ஓட போகிறார் ஓட சு அச்சா பாய் அம்மாவுக்கு மாண்டு வா பிபி 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 தம்பி உச்சுக்கும் ஜோக்கேட்டு உச்சு குட்டிக்கும் ஜோக்கேட் வேண்டாங்க என்ன நான் வேண்டி வைக்கிறேன். நீங்கள் வாங்கி தந்துட்டு போனால் நானும் இல்லை போயிடுவேன். பாய். செல்லக்குட்டி என்ன பேர்? பொம்பளை குட்டியோ?
இன்னும் வந்து பொம்பளை குட்டி என்ன ஜோன்சி இன்னும் பேர் வந்து வைக்கல இவருக்கே இந்த பொம்பளை குட்டி இவருக்கே நான் கொடுத்துட்டேன் ஆனால் உனக்கு முண்டபடி என்ன பொக்குன்னா சக்குண்டு வை சக்குண்டு சக்குண்டு ஐயோ இவரால போய் நான் குழந்தைய பாக்குற மாதிரி சாமான் நித்திரை இல்ல தெரியுமா ஒரே அழ பால் கரைச்சி வைக்கிறது என்ன மண்டையெல்லாம் சிவப்பா கிடக்கு குட்டி நேற்று லிப்டி கடிச்சவர் உங்க இந்த பாத்தீங்களா அப்போ ஆளுக்கு இப்போ வந்து என்ன செய்ய பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இவருக்கு ஒரு கோப்பையை எடுத்துட்டேன் இவருக்கு இந்த கோப்பை தான் என்ன அது கூடு வந்து அடிக்க கொடுத்துட்டேன் சுவாசிட்ட தான் என்ன கூடனா வழியாலே விட்டு விடலாமா இல்லை அப்போ சாப்பிடாதோ ஒன்லி பால் இப்போ இவர் வெங்கட கடிச்சா வேற நூடுல்ஸ் கொடுங்க வச்சு படி வச்சு சாப்பிடுவேன் நானும் அலைகிறேன் பயம் இல்லை எல்லாம் தூக்கி எனக்கு பயம் என்ன ஒரு மாதிரியா இருக்கு மாதிரி தானே வசந்து பங்கு எடுத்துருவாடுதான் வச்சு கொண்டு கிடக்குது ஏன்டா புரியும்பா அப்பனே சாமத்தில் உடம்பி அழுகுது பாவம் 20 நாள் குட்டி என்ன அப்போ பாவம் இப்போ நான் இப்போ என்ன செய்ய எனக்கு ஆசை தான் ஆனால் ஒரு மாதிரியா இருக்கு வளர்க்க பாவம் எனக்கு என்ன ஊத்தி அருவறுப்பு மாதிரி பூனை தானே உண்மையா கூடான்றது இதுகள் பாவம் சொல்ல குட்டி இப்போ வேற கண்டு இந்த கோப்பியை நான் கொடுத்துட்டேன் ஆனா ஓகே இந்த பருவத்துல இந்த வளர்க்குறோட எங்களோட கைக்கு பறிச்சு ஆயிரும் அப்போ யோகேட் வந்து வைக்கலாமா யோகேட்டை வந்து சாப்பிடுமா ஓ யோகேட் அடிப்பாரு சத்து நான் வைக்கக்கூடாதான் ஆனால் நான் பூல வச்சுட்டேன் கொஞ்சம் கட்டியா கிடக்கடி அவர் சாப்பிடுவார் அவருக்கு இது வரண்டா காணும் கடல பணியார மாட்டேன் நல்லா காணும் என்ன போலன்னு சொல்ற அப்ப அதுதான் சரி நீ இப்போ சாப்பிடு தம்பி சாப்பிட்டுட்டு கண்ணித்து இந்த தழு இவருக்கு பஞ்சா நடந்தான் வேணும் அப்போ இந்த பொம்மையை இவருக்கு நெல் கொடுத்துட்டேன் இவருக்கு தான் அதுக்குள்ளே பூந்து படுக்கும் சூட்டுல பூந்து படுப்பார் இப்போ நாங்கள் என்ன செய்யணும் ஜோக்கேட்டை வச்சுட்டு கதவை கூட்டிகிட்டு போகிறோம் போயிட்டு வந்து போறானு அது புள்ள சாப்பிடாத போய் படுக்கும் புள்ள சாப்பிடுமா தானே சாப்பிட்டு தானே போய் அப்படியே படுக்கும் ஆனால் நேற்று அந்த அம்மா கொண்டு வந்த அந்த ஐங்கர் மில்க் பவுடர் அது வந்து இதுக்கும் வைக்கலாம் நான் இப்போ பால் எடுத்துட்டேன் எங்கேன்னு அங்கே பேர் நான் எடுத்துக்கொண்டு வந்தேன் எனக்கு தேவரத்தான வேணும் நிறைய ஃபங்க்ஷன் எல்லாம் வருது இனி ஒரு தேத்தவும் உடுப்பு கிடைக்க இப்போ 5 மாதம் ஸ்டார்ட் பண்ணினா தானே உங்களோட ஓட்டத்துக்கு சரியாகும் சரியாகும் அதுதான் அப்போ நீ இப்போ சாப்பிடுதாமே நாங்கள் போவோம் ஓமனு டைம் ஆச்சு சரி அப்போ நாங்கள் கண்டிப்பாக வீடியோ எடுக்கலாம்னு எடுப்போமே நான் நீ ஓடுறத நான் எடுக்கிறேன் நான் ஓடுறத நீ எடுக்க மேனா சரி வாங்க போவோம் சாப்பிட்டு நித்திர கொள்ளு தம்பி ஓகே பாய் அன்சியாக எப்படி இருக்கு லேனசால இன்னும் வெயில் ரெண்டு பேருங்க உண்மைக்கு மிஞ்சு அப்பா கடும் வெயில் இப்போ தான் வந்து பழகிட்டு வந்தாங்களோ எப்படி இருந்தது என்ன ரயில் அனுபவம் அது அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து வட்டம் அடிக்க ஓகே இருந்தது அதே போல் இன்றைக்கு வந்துட்டே தான் அந்த 8 அடிச்சு நாங்கள் ஆனால் உண்மையிலே என்ன சொல்ற 8 அடிக்கிறதுக்கு நின்று பழக்கின அந்த ஐயா தான் மெயின் ஒரு ஐயா என்ன ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் ஓடைக்குள்ள இருந்து ஒரு சின்ன ஒரு தளம்பல் இருக்குமே அந்த தளம்பல் இருக்க கூட உண்மையில அதை சரிப்படுத்தி பேசாம ஒரு பேச்சு பேசுறேன் நான் தானா எல்லாம் கையை பிடிச்சி வழியில நின்று வழி நடத்துறார் அதுதான் ஃபர்ஸ்ட்டுக்கு அப்படி ஒரு ஆளை நிர்ணயிச்சா தானே நாங்களால இயக்க முடியும் அப்போ உண்மையிலே அப்படி சொல்லிக்க நானும் மனுவும் ஓகேன்னு சொல்லலாம் ஆனால் நான் கூட பழமையாக மோட்டர் சைக்கிள் ஓடிக்கல எனக்கு ஓட கொஞ்சம் திக்கலண்டேக்கல ஆனால் வந்து ஓடி பழக்கம் இல்லை என்ன பெருசா அந்த வகையில் உண்மையிலே வடிவா செய்த மட்டும் தான் நான் சொல்றேன் உண்மைதான் இன்றைக்கும் ஒருக்கா பின்னேரம் இருக்கு நான் பழக்கிறேன் அடிச்சதுண்டே தான் நான் ஒரு ஓடி இருக்கிறோமோ என்ன நிறைய பேர் வந்து முதல் பழகினாங்களோ கொஞ்சம் தடுமாறைக்க அது என்ன ஒரு டென்ஷன் சொன்னா இன்றைக்கு வந்து நிறைய நம்ம ஆட்டோ ஆட்களுக்குள்ள அந்த மாதிரி நிறைய பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் நிற்கல கொஞ்சம் பதட்டம் பயம் இடிச்சு போடுவோம் அவ்வளத்தி போடுவோம் வந்து கொஞ்சம் பிக்கப் கூடாது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூடணும்னா சரி அந்த சொன்ன ஒரு அக்கா பாத்தி நல்ல காலம் ஒரு இது வந்ததுன்னு பார்த்து அப்போ கொஞ்சம் நிதானமாக நிற்கணும் நின்று பழக்கின ஒரு ஐயாவும் வந்து சூப்பர் ஓகே ஃபர்ஸ்ட் டைம் இருந்தாலும் உண்மையில நல்ல மாதிரி ஓடினாங்க இன்றைக்கு பின்னேரம் ஒன்று இருக்குது அதே மாதிரி நாளைக்கு ஒரு அரை நேரம் பழக்குவாங்களே என்ன ப்ளஸ் அந்நியார் வந்து ஜாழ்ப்பாணம் போகணும் அதாவது 7 மணிக்கு போகணும்னு சொன்னால் இங்கே ஒரு 4-5 மணி ஆகுமோ தெரியாது ஃபைனல் வந்து 26ஆம் தேதி ஓகே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக பாஸ் ஆகும்னு சொல்லி ஏன்னா கொஞ்சம் ஈஸியாக கிடக்க பழக உண்மைக்குமே வந்து நல்ல பொறுமையாக இவ்வளோ நேரம் பழகிறாரு நான் 2 வெயில பார்க்காம கொஞ்சம் வீட்டு சூழ்நிலை கொஞ்சம் கஷ்டமாக இருக்க போது சின்னனுங்களால் அதுக்குட்டிலாம் இப்போ 12 டியூஷனில் வர போல இப்போ 12 மணி ஆச்சு சமைக்கல இன்னும் சமைக்கல அப்போ அதில் ஒரு ஜூஸ் அடிச்சு திரும்ப 2:30 போகணும் 2:30 போகணும் ஆனால் பிரச்சனை இல்லை பாடுபட்டு ஒரு 2-3 நாளைக்குள்ள பாடுபட்டாலும் நல்ல ஒரு நல்ல பலன் இல்லை பின்ன பயம் இல்லாமல் இன்னும் வீதியில் ஓடி தெரியலாம் சரியா மொத்தத்தில் சொல்ல போனால் உண்மையிலேயே பிரச்சனை இல்லை இந்த பழக்கம் ஐயாவும் நல்லா விளைய நின்றபடியால் எங்களால் அதை ஓடுறதுக்கு நல்ல இலகுவாக இருந்துச்சு அப்போ அதே தருணம் வந்ததில்லை இன்னும் சொல்லுவோம் என்னது என்ன திரிக்கிறேன்
அனுவுக்கு வந்து அந்த ஐயா வச்ச பட்டம் நாகபாப்பம் என் கையை வந்து வளைக்கிறடியா. அது என்ன தெரியுமா, மோட்டர் சைக்கிள் கொஞ்சம் வெயிட் கூட. ஓ நான் பயந்து போட்டேன். மெல்லிசு அதால ஒரு உண்மையில அதை வீடியோ எடுத்துக்கலாம் நம்ம தோடு. அப்போ பின்னே அப்படியே வெயில் இல்லை இந்த கையை வந்து இப்படி இப்படி ரெண்டாலும் கட்டிக்காரையோடு முடிச்சுட்டேன். சரியா பாப்போம் பின்னேற. சரி இப்போ போ மாத்தம்மா வேத்த வின் பண்ணினா போல 26ஆம் தேதி பாஸ் ஃபெயில்னு சொல்லுவோம் கண்டிப்பாக. அதையும் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அந்த எக்ஸாமு போன மாதிரி தான் இது. இதில் நானும் வந்து ஒண்டா பயணிக்கிறபடியால் அதில் யார் முந்திரமோ பிந்திரமோ தெரியாது. அதையும் கண்டிப்பாக ஒரு வீடியோ பதிவு செய்வோமே. இப்போ போமே நாங்கள் வாங்க. ஓகே, அப்போ எங்களுக்கு 26ஆம் தேதி கூட ஒரு டிரைவர் ஒன்று அரேஞ்ச் பண்ணுவோம். ஓ சாரு உக்காண்ட அவரை தங்க போகணும் வேணாண்டா எங்களுக்கு. முதல் வசந்த கார் வச்சிருந்தடியே போனாங்களும் இப்போ தெரியாது. பார்த்திங்க அந்த டைம் ஆச்சு போமே வாங்க. ஓகே, இப்போ லேனஸால் வந்து அனுப்பி உட்காந்த அனுபவங்களை வந்து பகிர்ந்து கொண்டுட்டா. அதே நேரத்தில் எனக்கும் உண்மைக்குமே வந்து 2 தடவை தான் நான் பழக போனேன். நான் இந்த அந்த மெட்ட மோட்டார் சைக்கிளான கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு வந்து ஓரளவு என்னால் வந்து 8 அடிக்கக்கூடியதாக இருந்துச்சு. அப்போ இன்றைக்கும் பழகி என் சனி ஞாயிறு கொண்டே யாழ்ப்பாணம் பழக்கம் வந்து சரியாக வந்து சொன்ன 26ஆம் தேதிக்குள்ளே. சரி, அப்போ அந்த நம்பிக்கை வந்து ஃபுல்லாக இருக்குது பார்க்கணுமெண்டா. அதேமாரி வந்து இப்போ போய் கடைக்கு போய் வந்து பாருங்க கம்ஃபர்ட் இது வந்து என்னதுக்கு உடுப்பு வாசத்துக்கு போடுறாக்கா. நான் எங்கள் மக்கள் எல்லாம் ஸ்கூல் இது நர்சரிகள் அப்படி இப்போ வெயில் காலங்களான வாங்க போடுறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா சன்லைட் ப்ராடக்ட் முடிச்சு அப்படியே கடையில் போய் 1 கிலோ சன்லைட் ப்ராடக்ட் வந்து வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா டெட்டோல் வந்து வாங்கி வச்சுக்கேன். ஏன் டெட்டோல் வாங்கி வச்சுக்கேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கூட அடிக்க மட்டும் நெக்குட்டி வந்து இங்கே நிற்கிறதா உள்ளுக்கு வந்து போட்டு மொப் பண்ணுறதுக்காக வந்து டெட்டோல் வாங்கினான். மற்றது நெக்குட்டிக்கு வந்து இருக்கிற அந்த ஒரு பஞ்சு சீலை ஒன்று எடுத்து வச்சுன்னா அதையும் வந்து துவைக்கிறதுக்காக வந்து டெட்டோல் வந்து பாதிக்கிறதுக்காக வந்து வாங்கினான். வீடுகள் வந்து மொப் பண்ணுறதுக்கு வந்து மொப் பண்ணுறது இதுக்குள்ளே வந்து போட்டுட்டு கொஞ்சம் மொப் பண்ணுறேன்னா ஏன்னா எப்பயுமே டெட்டோல் வந்து பாதிக்கலாமே நல்ல மட்டும் சொன்னீங்க கிருமிகள் இது இருக்குன்னு சொல்லி நாங்கள் இப்போ வந்து சேரோக்காவிட்ட வந்து தம்பி நித்ரா போய் கொண்டு இப்போ நான் என்ன சேவ் பண்ணி பார்த்தீங்களா முதல்ல போய் எல்லா உடுப்பையும் வந்து வாஷிங் மிஷினில் போட்டுட்டு வாங்கினான். இப்போ எல்லாத்தையும் கொண்டே வந்து துவைக்க வந்து போட போகிறேன். என்ன பார்த்தீங்கன்னா துவைக்க வந்து போட்டுட்டு தான் தம்பி குட்டிக்காம வந்து சாப்பாடு தீட்டிட்டு இனி இங்கே வரும் 2:30க்கு வந்து நீ பழகையும் போகணுமா. பர்த்டேக்கு வந்து உண்மைக்குமே சமைக்கல. இப்போ வசந்தி வந்து கடையில் வந்து சாப்பாடு எடுத்து கொண்டு வரணும். சரி, அப்போ அது பார்ப்போம். இப்போ ஏஞ்சம்மா பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க ஒரு பாசலோட இருக்கிறேண்ணா. என்ன பாசலம்மா? யார் தந்த? விரிச்சா பார்க்க வேணும் இவ்வளோ நாளும் பார்க்கல. வேணா தம்பி குட்டி வந்து பறிச்சு எல்லாம் உறிஞ்சிடுவார். அப்போ இப்போ தம்பி குட்டி இல்லை நேரம். அப்போ இவாக்கு கிட்டாமல் அந்த பாசல இருக்க உடைச்சி பார்ப்போமோண்டு. அப்போ நானும் சொன்னேன் சரி அவன் ஆசைக்கு வந்து உடை கட்டுமாண்டு. வாத்துக்குட்டி எல்லாம் வந்துருக்கோம் தம்பி குட்டிக்கு. இப்போ போனே பார்க்காங்களாமே அப்போ உடைப்போம்மா. அப்போ வேலுக்கு நன்றி சொல்லிட்டு முதல் அப்பாக்கு அக்காவுக்கு எல்லோருக்கும் நன்றி. சரி இப்போ விட எங்கப்பா சந்தோஷம் உங்களுக்கு. இது வந்து சுபரன் நாட்டை கொடுத்த ஒரு அம்மாவும் கனடாவில் இருக்கிற அம்மாவும் ஒரு அங்கள் அவன் அந்த மகள் எல்லாம் அனுப்பின பாசல். அப்போ இன்றைய தான் நெஞ்சம்மா வந்து அதுக்கு இருந்து இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறான். இவ்வளோ நாள் வந்து கவனமாக எடுத்து வச்சிருந்தவா அப்படி ஒன்று காட்டுங்க என்னென்னு. என்னம்மா இது? ஒரு முத்துமால் வடிவா இருக்கேனம்மா. அப்போ நீங்கள் இப்போ அப்போ நீங்கள் நீ இந்த சட்டைக்கு ஏற்ற மாதிரி கொழி கொண்டு போகலாம். வெளியில் வைங்கம்மா வெளியில். பாப்பங்க இந்த காட்டுமா பென்சில் விளாண்டோன்னா கீழே டக்கண்டு வைக்கிறீங்க. பாவு படிக்கிற ஐட்டங்கள் பிள்ளைக்கு என்னம்மா? என்னம்மா இது? பாப்பா மாமா குட்டி பழம் சிலேமோ சிலேமேனா? உங்களுக்கு அக்ஸையா?
அக்ஷய் அழி இருக்கு பார்த்தீங்களா இங்கிலீஷ்லண்ணா பாப்போம் காட்டுங்க பாப்போம் அம்மாக்கு வாவ் இதண்டா பாக்கு பெரிய ஒரு உசிர் என்னம்மா வாவ் அடுத்தது நல்ல வடிவான ஸ்டிக்கர் என்னம்மா குழந்தைகளுக்கு உண்மையாக அப்படி அந்த பொருட்களை பார்த்தா ஒரு சந்தோஷம்தான் அப்போ அதான் நான் வச்சிருந்தேன் நான் வேண்ட இதாலே உடைக்கணுமான் பாப்போம் என்னம்மா உதுவாள் போசம்மா உதவு செம்மையாக இருக்கு என்னம்மா முன்னூறு காட்டு பாப்பா முன்னூறு காட்டுங்கம்மா வாவ் சூப்பராக இருக்கம்மா நல்லா இருக்கு என்னம்மா அடுத்த பார்ப்போம் காட்டுங்க பார்ப்போம் பாப்பா துறாங்க பாப்போம் சைட் பேக் மாதிரி என்னம்மா இது பாருங்க நீங்கள் கீழே இருந்து துறந்து பாருங்கப்பா துறக்க தெரியாதவா இஞ்சியம்மா இருக்குது இந்த பாருங்க கீழே பாருங்க ரொட்டி இருக்கோம்மா இல்லையா இங்கே நாங்கள் அம்மா பார்ப்போம் தாங்க பார்ப்போம் அவங்களுக்கு வந்து சரி மற்ற காட்டுங்க அது இருக்கட்டு இது வந்து ஓப்பன் பண்ணணும் முடைச்சி இது வந்து ஒரு பர்ஸ் சைட்டில் கொடுக்குற பர்ஸ் மாதிரி ஏன்னா பள்ளிக்கூடத்தால் வந்து இப்போ தான் நடக்குது வேலை வாத்துக்குட்டி வாவ் சூப்பராக இருக்கு என்னம்மா கலரா பாப்பா வடிவாக இருக்கு என்னம்மா சூப்பராக இருக்கு தம்பி குட்டியை கொடுப்போம் நாங்கள் வேறு அது சத்தம் கேட்குமாம்மா கீச்சு கீச்சண்டு பாப்பா வாவ் பம்பரம் சுற்றி விடுற பம்பரம் சுற்றுங்க அப்போ மொண்டை எடுத்து கீழே வச்சு பிங்க் வாவ் கியூட் ரெடியாக இருக்கு என்ன ஓ உடைஞ்சிட்டோம் கவனம் வையுங்க என்னம்மா இதுக்கே வைப்போம்மா பாப்பா வாவ் அப்போ நீங்கள் வந்து என்னண்டு பாப்பா என்ன சொன்னீங்க பஞ்சு வந்தாவா இப்படி அமர்த்தி விளையாடுவாப்பா துறந்து பாருங்க இது வந்து நீங்கள் இங்கிலீஷ் டியூஷனுக்கு கொண்டு போங்க என்னம்மா இன்றைக்கு இருக்குல்ல இங்கிலீஷ் டியூஷன் இது பிறகு எடுப்போமே நம்ம இல்லாட்டி கவனமா பர்ஸ் பழுதாக நான் பிறகு எடுப்போமே நம்ம இதை இப்போ எல்லாத்தையும் கவனமாக வைப்பண்ணாங்க ஊற்றவே துவைக்கலாமாம்மா என்ன இதண்டு ரப்பர் தான் காட்டுங்க சூப்பராக இருக்கு என்னம்மா பாப்பா இது வந்து அம்மா இதம்மா கூர்மாதி பென்சில் துறாங்க இங்கே நாங்க மாட்டேன் பாப்போம் இதம்மா இல்லைம்மா இப்படி எழுங்க பொம்மையை இல்லையம்மா சாரி விடுங்க சுவிட்ச் இருக்கு போல இருக்கு இது அப்பா வரட்டும் துறந்தது காட்டுவோம் என்ன இது வந்து கூர்மாதி பெஞ்சிலன்னா நான் நினைக்கிறேன் என்னம்மா வடிவாக இருக்கு கூர்மாதி எழுதலாம் சூப்பர் ஐட்டங்கள் என்ன இல்லை கடுங்க அம்மாக்கு வாவ் இது என்னன்னு சொல்லுங்க அப்போ பென்சிலும் சிவிலி கட்டரும் வந்திருக்கு பென்சிலோட சேர்த்து பாப்பா மட்டும் தாங்க அலியம்மா சாரி சாரி ஆளி அப்படியே மூடிட்டு வைங்க இதெல்லாம் இப்போ எடுக்கக்கூடாதுண்ணா ஒண்டா பிறகு எடுப்போம் என்னம்மா வேறு அந்த கவர் பட்டி மாதிரி காட்டல பாக்ஸ் ஒன்று இருக்கு சின்ன பாக்ஸ் அந்த பாக்ஸை வந்து நாங்கள் ஹார்ட் பென்சில் ரெடியாக இருக்கு
என்னம்மா இதை ஓப்பன் பண்ணுங்கப்பா. அப்பா காட்டுங்கப்பா. ஸ்டிக்கர் செம்மையா குட்டி குட்டி ஸ்டிக்கர் என்னம்மா வா. அப்போ இந்த 3 பாக்ஸுக்குள்ளேயும் ஸ்டிக்கர் இருக்கு பிள்ளைக்கு. அதிகமாக வந்தது. சரி அது வைங்க, அது போலதான் போவாது. அப்படி எல்லாமே ஸ்டிக்கர் தானம்மா, அதுவும் ஸ்டிக்கர் தான் எல்லாம். அப்படியா இருக்கு ஹார்ட் ஸ்டிக்கர். நல்லா இருக்கு என்னம்மா. சரி அதை வைங்க, மட்டும் எடுங்க. என்ன அம்மா பேமா ஃபோன் அடிக்கிற அம்மாவுக்கு. டக்குன் டக்குன் தம்பிக்குட்டி சாரோக்காவிட்ட வந்து அழுகுறாராம் சார். அடுத்த பார்ப்போம் செல்லாம் பார்ப்போம். ஆக்ஸையான கலர் கொஞ்சம் வடிவாக இருக்குது. அப்படி எதுவும் இருக்குது என்னம்மா சிவிலி கட்டர் நல்லா இருக்குது. சரி சரி மறக்க நடுங்க, அங்கே நான் போகிற நேரம் போட்டு தம்பிக்குட்டி. வா என்னம்மா இது புக்ஸோ வடிவாக இருக்கு என்னம்மா பாப்பா. வா ஆட கலர் அடிக்கிற புக். வரேன் ஒரு வடிவாக இருக்கு என்ன. இதே மருந்து காட்டிட்டு தம்பி குடி அங்கே அழுது ஒன்று இருக்கிறேன். வடிவாக இருக்கு என்னம்மா. நல்லா இருக்கு. இதில் டக்குன்னு காட்டி முடிச்சுடுங்க. அப்போ நேரம் போட்டு தான் குட்டி பா கேபாண்ட் கொழுகுறாது கிளிப் மாதிரி வடிவாக இருக்கு. சரி அப்போ அப்போ உங்களோட பொருட்களை பற்றி மறக்காம சொல்லுங்க எப்படி இருக்கு. உங்களோட இல்லையம்மா எங்களோட பொருட்கள் எப்படி இருக்கிறது மறக்காம இப்ப நாங்க இந்த வீடியோவை முடிக்க போறோம். இன்னும் ஒரு புது வீடியோ சந்திக்க நாங்க ஏஞ்சல் பாய். குட்.